பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் இணக்கப்பாடின்றி நிறைவு. வங்கி ஊழியர்களின் ஒருநாள் பகிஷ்கரிப்பினால் அன்றாட செயற்பாடுகளுக்கு பாதிப்பு. எது சரியான வரவு செலவு திட்டம்? பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி கேள்வி. ரவி கருணாநாயக்க எமத்துமா එතුමාගේ අයවැය ලේඛනයයි රනිල් වික්‍රමසිංහ මහතාගේ අයවැය අතර පරස්පරයක් තියෙනවා. අවසාන කතාව කරනකොට එතුමා පිළිගන්න කැමති සංශෝධන පිළිගන්න. ඒ කියන්නේ අගමැතිතුමා ඊයේ කරපුවත් යෝජනා විතරයි. ප්‍රතිපත්තිමය තීන්දුවක් දීලා නැහැ. வணக்கம், நீங்கள் இணைந்து கொள்வது இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையோடு. நான் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். லண்டன், கனடா உள்ளிட்ட உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் டில்ஷான். வணக்கம் நேர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எமது அவதானம் முதலில் உள்நாட்டு செய்திகளுக்கு. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் அழைப்பை ஏற்று வத்திகான் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று புனித பீட்டர் பேராலயத்தை பார்வையிட்டுள்ளார். புனித பீட்டர் பேராலயத்திற்கு சென்று ஜனாதிபதி அங்குள்ள பழமை வாய்ந்த சிலைகள் மற்றும் ஓவியங்களை பார்வையிட்டார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி ரோமில் உள்ள பூமிதினோ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு புறப்பட உள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் இணக்கப்பாடின்றி முடிவடைந்துள்ளது. தற்போதைய நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1% கூட அதிகரிக்க முடியாது என முதலாளிமார் சம்மேளனம் இதன்போது அறிவித்துள்ளது. பெருந்தோட்ட துறையில் தற்போது இருக்கும் முக்கிய பிரச்சினை தொடர்பாக இன்று எமது அமைச்சில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைச்சரும் நானும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் மற்றும் ஒரு தொழிற்சங்கமும் கூட்டு ஒப்பந்தம் தொடர்பாக ஏற்கனவே 2 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். இன்றும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையுடன் நான் 2 வழிகளில் தொடர்பு பட்டுள்ளேன். ஒன்று, நான் தொழில் ராஜாங்க அமைச்சர், அத்தோடு இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவராகவும் நான் செயற்படுகின்றேன். நாம் கவலை அடைகின்றோம். பெருந்தோட்ட நிறுவனங்கள் முதலாளிமார் சம்மேளனம் இன்று எவ்வித இணக்கப்பாட்டிற்கும் வர விரும்பவில்லை. இதுவரை காலமும் 2 வருடங்களுக்கு ஒருமுறை நாம் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டிய தொகையை குறிப்பிட்டால் அவர்கள் தம்மால் வழங்கக்கூடிய தொகையை கூறுவார்கள். 1992 ஆண்டிலிருந்து 2 வருடங்களுக்கு ஒரு தடவை இதுவே வழமையாக நடைபெற்று வந்தது. ஆனால் முதற் தடவையாக இம்முறை 1% சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது என்றே அவர்கள் அறிவித்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தளபதிகளில் ஒருவரான மலரவனுடன் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட தமது கணவர் எங்கே என விடுதலை புலிகள் நிர்வாகத்துறை பொறுப்பாளர் விஜிதரனின் மனைவி கேள்வி எழுப்பியுள்ளார். சங்கானி பிரதேச செயலகத்தில் இன்று கூடிய காணாமற் போனோர் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்த போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். காணாமற் போனோர் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று 5வது நாளாகவும் யாழ் மாவட்ட மக்களின் சாட்சியங்களை பதிவு செய்துள்ளது. சங்கானை பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் கலந்து கொள்ளுமாறு சண்டிலிப்பாய் மற்றும் சங்கானை பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 303 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர்களில் 172 பேர் இன்று சாட்சியம் அளித்தனர். இவாவும் கணவனும் என்னுடைய கணவரும் சேர்ந்து ராணுவத்திட்ட ஒப்படைக்கப்பட்டது. அதே இடத்தில் இது சகோதரர்களும் நேரடியாக கண்டனர். நேரடியாக அவருடைய தாயாரும் கண்டனர். பட்டுவாங்கல், அதாவது விடுதலை புலிய சரணடைஞ்ச இடம் பட்டுவாங்கல், அந்த பிரதேசம். அது முகாமண்டு இல்லை, பிளாங்க் சீட்ல சைன் பண்ணி கொண்டு போனவங்க. அது ராஜபக்சே சரியா? அந்த பயத்துல தான் நான் ஒன்று உங்களுக்கு சப்மிட் பண்ணேன். எனது கணவர் காணாம போனது ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் வீட்டுல வயசுல 6 பேர் வந்து என்னிட்ட விசாரிச்சு போட்டு பிளாங்க் ஷீட்ல சைன் பண்ணி என்ன இதுக்கு சொல்லி போட்டு டக்ளஸ் ஒரு அறிவிழா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு 2 மணிக்காலுமே என்ன இருக்க வச்சுட்டேன். வந்து சொன்னேன், நீங்க அடுத்த கிழமை வாங்குவோம். அடுத்த கிழமை நாங்க வரைக்க பார்த்தா வாகனம் அங்கே இல்லை. இந்த இடத்துல இருந்து
வாகனம் நிக்குது ஐயா, நீங்க இந்த வாகனத்தை பிடிச்சிங்கன்னா என்ன மகனை தேடி பிடிக்கலாம் சொல்லி சொல்லிட்டு வாங்க. வாகனம் அங்கே இல்லை, எங்களோட மகன் எங்களுக்கு தாக்கும் ஒன்றும் வேணாம் எங்களுக்கு. எங்களோட பிள்ளைய மட்டும் உயிரோடு கொண்டு வந்தா காணும். இதே பிடிங்க இந்த வேனை பிடிங்க. அந்த டைமில் ஒருத்தர் வாகனம் ஒருத்தர் ஓடையிலாத கச்சேரியில பதிவு இருக்கு. என்ன பிள்ளை எந்த தாங்கோ, ஐயோ எத்தனை வருஷம் தந்தக்காரனாக இருக்கிறார். எங்க பிள்ளைய தாங்கோ. 9 வருஷமா போச்சு நாங்கள் வர்றவா எங்களுக்கு தந்ததியா. எந்த பிள்ளை எனக்கு எங்க நான் தேடி கொண்டு தாங்கோ. இந்த நம்பரை வச்சே பிடிக்கலாம், யார் பிடிச்சதுண்டு. இந்த பேன் இலக்கத்தை வச்சே நீங்கள் யார் பிடிச்சது. இந்த ராணுவம் இத்தனாம் ஆண்டு இந்த ராணுவ தளபதியால பிடிக்கப்பட்டிருக்கு. எங்க பிள்ளைய தேடித்தாங்க ஐயா. இந்த பிள்ளை எந்திரிக்க போக இல்லை, சும்மா ஒரு புறா பிரச்சனை. பட்டுக்கோட்டை ஆங்களோட ஒரு புறா பிரச்சனை தான், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்க வச்சு காணா போனது 2009-2007 கலட்டி ஜங்ஷன்ல சிஐடி கேம்ப் இருந்தது. ஆமீன் அங்க புலனாய்வு கேம்ப் இருந்து அங்க வச்சிருந்த தம்பிய நாங்கள் அப்ப சரியான எல்லாரையும் சுட்ட காலம் பிடிச்சு காணாம கிடது. அப்ப நாங்கள் டிரெக்டா கேம்புக்கு போயிடலாம். ஹியூமன் ரைட்ஸ் இதை பத்தி போய் சொன்னாங்க. மதில் இருக்கு, அதுல இவ்வளவு ஒரு 2 கல் எடுத்திருப்பினேன். அதுக்கால வச்சிருந்தது. நான் அதால போய் கொண்டிருந்தேன். அப்ப நான் தம்பியை நான் வடிவா கண்டேன். நான் மூக்கில காயத்தோட இருந்தவர். தம்பி தானே அவரை கண்டுபிடிச்சாங்க. நாங்கள் 3 காலத்துங்களுக்கு ஒரு தம்பி தான். 2009 5ஆம் மாதம் 13ஆம் தேதி கடைசி 17 அங்கால வயல் தொங்கல போய் அதால் அங்கே முகாமுக்கு போயிட்டோம். முகாமுக்கு போய் திருப்பி யாழ்ப்பாணம் வந்துட்டோம். யாழ்ப்பாணம் வந்தது பிறகு சிற கைதி ஒரு ஆள் இருந்துட்டு வந்துட்டு 2வது முகாமில் இருக்கிறாரு. இதேபோல இன்றைய தினம் 51 புதிய முறைப்பாடுகளும் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளன. பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டு விவாதம் இன்று நடைபெற்றது. இதன்போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. வடக்கு கிழக்கு மாகாணத்திலே எங்களுடைய பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு வழங்காத நிலையில் இருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் வேலைவாய்ப்பானது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஓரங்கட்டப்பட்டுள்ளது. ஏனைய மாகாணங்களுக்கு வழங்குவதற் போல் எங்களுடைய மாகாணங்களில் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. அத்தோடு எங்களுடைய 30,000 முன்பள்ளி ஆசிரியர்கள் இன்று மட்டுக்கு 3,000 ரூபாய் சம்பளம் அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அவர்களுக்கான சம்பள உயர்வு அதிகரிக்கப்படவில்லை. கடந்த கால வரவு செலவு திட்டத்திலும் சரி, இந்த வரவு செலவு திட்டத்திலும் சரி அதிகரிக்கப்படவில்லை. அத்தோடு இந்த 10 லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்பில் வடக்கு கிழக்கில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு கூடுதலான அதாவது வெற்றிடங்களை நிரப்பி கொடுக்க வேண்டும். 36 வயதிலிருந்து 41 வயது மட்டுக்கும் 16 பேர் எங்களுடைய பட்டதாரிகள் அதாவது வயது எல்லை காரணமாக அவர்கள் பின்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பட்டதாரிகள் 16 பேரையும் வட மாகாணத்திலே போர் காரணமாக 30 வருட போர் காரணமாக அந்த காலங்களில் சரியான முறையில் அவர்கள் அந்த கல்வியை பயில முடியவில்லை, அந்த பரீட்சைக்கு சித்தி அடையவில்லை. ஆகையால் அவர்களுடைய வயதிலேயே கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு விசேட கவனம் செலுத்தி வட மாகாணத்துக்கு விசேட கவனம் செலுத்தி இவர்கள் 16 பேரையும் உள்வாங்க வேண்டும் என்றும் இந்த சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பொதுத்துறை நிர்வாகத்தின் கீழ் அவற்றை செயற்படுத்துகின்ற ஏனைய மாவட்ட நிர்வாகம், பிரதேச நிர்வாகம் போன்றன வெற்றிகரமாக அமையுமாக இருந்தால் ஒரு நாட்டில் ஊழல், மோசடிகள், ஒழுங்கீனங்கள் என்பன நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த பொதுத்துறை நிர்வாகமானது ஒரு பல்லின சமூகமுடைய ஒரு நாட்டில் கொள்கைகளை வகுக்கின்ற போது, கருத்திட்டங்களை வகுக்கின்ற போது, நிகழ்ச்சி திட்டங்களை வகுக்கின்ற போது எப்போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கொள்கை வகுப்பானது எந்த ஒரு இனத்தையும், எந்த ஒரு மதத்தையும், எந்த ஒரு ஜாதியினரையும், எந்த ஒரு பிரதேசத்தையும் பாதிக்காதவாறு அந்த கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அவை மதிப்பீடு செய்யப்பட வேண்டும், கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த மலையக பகுதியிலே விசேஷமாக நூரெலியா, பதுளை, கண்டி, ரத்னபுரா போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற கிட்டத்தட்ட 2200 தோட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. அது பொது நிர்வாக
கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய இந்த நிகழ்ச்சி நிரலில் ஒரு திட்டமாகும். கிராமங்கள் இருப்பது போல, கிராம சேவகர் உத்தியோகர்கள் இருப்பது போல அந்த கிராமங்கள் ஆக்கி அந்த கிராம சேவகர் உத்தியோகத்தர்களை அங்கு நியமிக்கப்பட வேண்டும். தோட்டம் என்ற பதம் அங்கு நீக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாகும். ஆகவே இந்த தோட்ட பதத்தை நீக்குவதானால் நிச்சயமாக அது கிராமங்களாக உருவாக்கப்பட வேண்டும். கிராமங்களாக உருவாக்கும் பொழுது கிராம சேவகர்கள் வருவார்கள். இன்று ஒரு கிராம சேவகருக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அந்த நிதிகள் அந்தந்த பிரதேசங்களுக்கு இந்த கிராம சேவகர்கள் இல்லாத காரணமாக அங்கு போய் சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கின்றது. கடந்த காலங்களில் சிலர் அரசியல் செய்வதற்காக, தங்கள் கதிரைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுக்கு சாதகமான கொள்கைகளை வகுத்து இந்த நாட்டில் ஒரு யுத்த பேரழிவுக்கு வித்திட்டதை நாம் அறிவோம். கொள்கைகளை வகுக்கும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் அது எதிர்காலத்திலும் நிகழ்காலத்திலும் ஏற்படுத்தக்கூடியதான விளைவுகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இங்கு 3 இனங்கள் வாழ்கின்ற, இருமொழி பேசுகின்ற நாட்டில் கடந்த கால அரசியல் வரலாற்றில் சிறந்த முறையில் கொள்கைகளை வகுக்காதால் இந்த நாடு பேரழிவுக்கு சென்றதை நாம் அறிவோம். மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி சார்ல்ஸ் அவர்கள் நீண்ட காலமாக அவர் கடுமையான பணியினை அந்த மாவட்டத்திலே இருக்கிற மக்களுக்கும், விசேடமாக வன்னியிலே புலம்பெயர்ந்து வருகிற பொழுது அந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்களுக்கும் அதிகமான பணி செய்த ஒரு மாவட்ட செயலாளரை எங்களுடைய மாவட்டம் கொண்டிருக்கிறது. ஒரு திறமையான நிர்வாகி இருந்தாலும் அந்த நிர்வாகத்தை சீர்குலைப்பதற்கு அந்த பிரதேசத்திலே இருக்கிற ஒரு சில அதிகாரிகள் அதற்கு உடன்படுவதாக இல்லை என்கிற பலமான குற்றச்சாட்டு மட்டக்களப்பு மாவட்ட கச்சேரியிலே தினமும் நடந்து கொண்டிருக்கிற விடயம் என்பதை கௌரவ அமைச்சருக்கு நான் இதை தெரியப்படுத்த வேண்டும். நாங்கள் கடந்த 3 தசாப்த காலங்களை பின்னோக்கி பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கிலே ஒரு பாரிய கொடூரமான யுத்தத்தை இந்த நாடு சந்தித்திருக்கின்றது. அங்கே அந்த யுத்தத்தால் பாதிப்படைந்த ஒரு சமூகமானது இருக்கின்றது. மறுபக்கமாக இங்கே மலையக பிரதேசங்களிலே இந்திய வம்சாவளி மக்களாக பெருந்தோட்டங்களில் வாழக்கூடிய ஒரு சமூகம் கேட்பாரற்ற நிலையிலே காணப்படுகின்றது. இந்த 2 விதமான பிரச்சனைகளின் மத்தியிலுமே நாங்கள் உற்று நோக்குகின்ற போது அதனது பின்னணியிலே இந்த பொது நிர்வாகத்தில் இருந்த குறை எங்களுக்கு அப்பட்டமாக வெளிப்படுகின்றது. பொது நிர்வாகத்துறையினது சேவைகளானது இன மத மொழி பேதங்களுக்கு உட்பட்டு பாகுபாடான நிலையிலே இந்த நாட்டிற்குள் காணப்பட்டதன் ஒரு தாக்கமாகவே இத்தகைய மோசமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களிலே இந்த பிறப்பு இறப்பு விவாக பதிவு சான்றிதழ்கள் பதியப்படும் பொழுது மிகவும் பிழையான முறையிலே பதியப்படுகின்றது. அதை உரியவர்கள் உடனடியாக அதில் உள்ள சரிபிழைகளை கண்டு திருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை. காரணம் அவர்களுக்கு மொழி தெரியாத ஒரு நிலைமை. அங்கு பட்டம் பெற்றவர்களுடைய அவர்கள் பட்டத்துக்கு அடுத்த பாடங்கள் என்ன, அவர்கள் பெற்ற சிறப்பு பட்டங்கள் என்ன, அவர்கள் இந்த ஒரு லிகிதர் சேவைக்கு பொருத்தமானதா அல்லது வேறொரு வேலை பொறுப்பை கடமையை கொடுக்கலாமா என்று பார்த்து அவர்களை அந்த வேலையில் நிறுத்தி அவர்களுடைய துறை சார்ந்த பிரிவுகளை நியமித்தால் ஒன்று சமூகத்துக்கும் பிரயோசனம், அவருக்கும் பிரயோசனம், அவர் சேவை செய்கின்ற இடத்துக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கும். 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்துக்கும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்துக்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது. தற்போது 2 வரவு செலவு திட்டங்கள் உள்ளன. அதில் எதனை ஏற்றுக்கொள்வது? குழுநிலை என்பது விவாதம் அல்ல. நாம் கலந்துரையாடி இதனை மாற்றி அமைத்துக் கொண்டோம். இன்னும் மாற்றங்கள் தேவை என்றால் கூறுங்கள், நாம் செய்வோம். தற்போது பிரதமர் சில யோசனைகளை முன்வைத்துள்ளார். நாமும் சில யோசனைகளை முன்வைத்துள்ளோம். உர மானியத்தை வழங்குமாறு நாம் கூறியுள்ளோம். அந்த யோசனை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்க விரும்புகின்றேன். நிதியமைச்சர் உறுதியாக விடயங்களை சமர்ப்பிக்கும் போது ஏற்றுக்கொள்ள முடியுமான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பது தொடர்பில் அவரிடம் கேட்கும்படி அதாவது நேற்று பிரதமர் கூறிய விடயங்கள் யோசனைகள் மாத்திரமே. நீங்கள் கூறும் விதத்தில் வெறுமனே கலந்துரையாடல் மாத்திரமே. 19ஆம் தேதி அதனை பார்த்துக் கொள்ள முடியும். எனவே கவனமாக இருக்குமாறு அனைவருக்கும் கூறுகின்றோம். பிரதமர் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடலை மாத்திரமே நடாத்தியுள்ளார். கொள்கை ரீதியிலான தீர்வினை வழங்கவில்லை. 19ஆம் தேதி நிதி அமைச்சர் கொள்கை ரீதியிலான தீர்மானத்துக்கு வந்தாலே இதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும்.
இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் இன்று ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தது. வங்கி ஊழியர் சங்கத்துக்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்த நிலையில் இந்த பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விழிப்புணர்வு திட்டம் கல்பிட்டி மற்றும் மாத்தறை பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டன. சமத்துவம், பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி 13வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச ஊடக வலையமைப்புகள் முன்னெடுக்கும் இந்த மகத்தான சமூக பணியில் இலங்கை போலீசாரும் இணைந்து கொண்டுள்ளனர். கற்பிட்டி பிரதேச செயலகத்தில் இன்று காலை 9 மணியளவில் மகளிருக்கான அரண் செயற்றிட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கற்பிட்டி நகரின் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளில் பெண்கள் தெளிவூட்டல் நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நம்மை காக்கும் ஜீவநதியே, பணிந்த மனம், உயர்ந்த குணம் தரும் மாற்றமே, உண்மை வரம், நன்மை தரும் பெண்ணின் ஏற்றமே. இந்த செயற்திட்டமானது சக்தி ஏபம் சக்தி டிவியால் முன்னெடுக்கப்பட்டது. மிகவும் எனக்கு சந்தோஷம். இதேபோல எமது பிள்ளைகளின் உரிமைகளும் பெண்களது உரிமைகளும் என்றென்றும் அழியாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று கல்பிட்டிக்கு வருகை தந்திருக்க மகளிர் அணி அரண் எனும் திட்டத்தினர் உருவாக்க வந்திருக்க சிரச சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனத்துக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கான பாதுகாப்பு, அங்கீகாரம், வலுவூட்டல் என்பனவற்றை தெளிவுபடுத்தி 13வது செயல் திட்டமாக அவர்களை ஒன்றிணைத்து தற்பொழுது கல்பெட்டியில் இருக்கும் பிரதேச செயலமருக்கு முன்பதாக எங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. பல பெண்கள் எங்களுடன் கைகோர்த்து அவர்களுடைய பங்களிப்பை எமக்கு அளித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இன்னும் பல பெண்களை நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான விடயங்கள், அவர்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்பனவற்றை அவர்களுடைய கைப்பட எங்களுக்கு எழுதி தரும் பொழுது அதை நேரடியாக அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கும் நடவடிக்கைகள் கூட நடைபெற்று வருகிறது. தொடர்ந்தும் இந்த செயலமர்வு நாளைய தினம் சிலாபம் நகரில் நடைபெற காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட பல பெண்களை நாம் எங்களுடன் பங்களிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய தினம் எம்முடன் இவ்வளவு பெண்கள் கலந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒன்றிணைந்து அரணி உருவாக்குவோம் செயற்திட்டம் நாளைய தினமும் தொடர்ந்து நடைபெறுகிறதாகவே சிலாபத்தில் இருக்கும் அனைத்து பெண்களையும் எங்களுடன் கைகோர்த்து உங்களுக்கான தேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு நிற்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கல்பெட்டியிலிருந்து சுமந்திரன் ஹம்சி. மாத்தறை பிரதேசத்தில் உள்ள மகளிர் அமைப்புகளின் பங்கு பெற்றுதலுடன் இந்த செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மகளிர் அரண் செயற்றிட்டத்தில் பெருமளவான பெண்கள் கலந்து கொண்டிருந்தனர். உலகின் அசைவை உடலில் சுமந்து படைக்கும் தேவ வடிவே. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் இன்று ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தது. வங்கி ஊழியர் சங்கத்துக்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவின்றி பிறப்பித்திருந்த நிலையில் இந்த பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வங்கி சேவைகளில் இருந்து விலகிய இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் உறுப்பினர்கள் நண்பகல் கோட்டை ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். வங்கித்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல்வேறு பாதகமான யோசனைகள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர்.
அடகு சேவைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டமை, தவணை கொடுப்பனவு முறை நிறுத்தப்பட்டமை, அத்துடன் செயற்பாடற்ற கணக்குகளில் உள்ள பணத்தை அரசாங்கம் சுவீகரிக்கின்றமை, 10 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை வங்கிகளிடமிருந்து மீளப் பெறும் போது அறவிடப்படுகின்ற வரி போன்ற யோசனைகளை உடனடியாக மீளப் பெறுமாறு கோருகின்றோம். பேச்சுவார்த்தை மூலம் இவற்றுக்கு தீர்வு காண நாம் விரும்புகிறோம். எமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நிபந்தனைகளை நீக்கிக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாம் இதனை விட வலுவான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் மேற்கொள்வோம் என்பதை கூற விரும்புகிறோம். வங்கி ஊழியர்கள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பினால் கொழும்பு, கம்பஹா, காலி, மாத்தறை, அனுராதபுரம், ஹம்பாந்தோட்டை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போன்றே ஏனைய பகுதிகளிலும் வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டன. வங்கி சேவைகள் முறையாக இடம்பெறாததால் தாம் சிரமத்தை எதிர்நோக்கியதாக மக்கள் கூறினர். இதேவேளை பாராளுமன்றத்தில் நேற்று விசேட உரை நிகழ்த்திய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வங்கி ஊழியர்களின் பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயார் என அறிவித்தார். வங்கிகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடி பொதுவான கருத்தை முன்வைக்குமாறும் பிரதமர் கோரிக்கை விடுத்தார். வடமாகாண சபையை பொறுப்பேற்ற போது காணப்பட்ட மக்களின் அவல நிலை இன்றும் தொடர்வதாக மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் இன்று தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சபையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய போதே முதலமைச்சர் இதனை கூறியுள்ளார். வடமாகாண சபையின் 41வது அமர்வு அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையில் இன்று முற்பகல் கூடியது. இதன்போது அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அரசாங்கம் வடக்கு மாகாண சபையின் அதிகாரங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தினார். வடமாகாண சபையின் நிர்வாகம் எமது கையில் கிடைக்கப்பெற்று 2 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில 2016ஆம் ஆண்டிற்கான எமது 3வது நிதி ஒதுக்கீட்டு சட்டத்தை சமர்ப்பிக்க முன்னர் எமது தற்போதைய நிலை பற்றி ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். கடந்த வருட நிதி ஒதுக்கீட்டின் போது எனது உரையில் வடமாகாணத்தின் அப்போதைய நிலை பற்றியும் பல வருடங்கள் கடந்தும் போரினால் ஏற்பட்ட தாக்கங்களிலிருந்து எமது மக்கள் இன்னமும் முற்றுமுழுதாக விடுபடவில்லை என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தேன். தற்போதும் அந்த நிலைமைகளில் பாரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டுவிடவில்லை. அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் என பல மட்டங்களில் உள்ளவர்கள் எம்மை அணுகி வடமாகாண சபையினதும் இங்கு வாழ்கின்ற மக்களினதும் நிலைமைகள் பற்றி தினமும் ஆராய்ந்த வண்ணம் உள்ளார்கள். ஆனாலும் இதுவரை குறிப்பிடக்கூடிய அளவு முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றே குறிப்பிட வேண்டும். மத்திய அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற அல்லது மேற்கொள்ளப்பட இருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் பல எமது மக்களுக்கு நன்மை பயப்பதை விட தென்பகுதி மக்களுக்கு நன்மை வழங்கும் திட்டங்களாகவே காணப்படுகின்றன. அத்துடன் புதிய அரசாங்கத்தினது செயல்பாடுகள் மேம்போக்காக நல்லெண்ண சமிக்ஞைகளை வெளிப்படுத்துவதாக காணப்படுகின்ற போதிலும் மறைமுகமாக மாகாண சபைகள் மீதான கட்டுப்பாடுகளை தொடர்ந்தும் பேணுகின்ற வகையில் தான் காணப்படுகின்றன. அதாவது அதிகார மையமாக்கலையே இன்றைய அரசாங்கம் கடைபிடிக்க எத்தனிப்பது போல் எனக்கு தெரிகின்றது. வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சித்தவராசா மாகாண சபைகளுக்குள்ள அதிகாரங்களையாவது முறையாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தலைமன்னார் கடற்கரை ஓரத்தில் அண்மையில் கரையொதுங்கிய ராமேஸ்வரம் மீனவரின் உடல் இன்று மன்னாரில் அடக்கம் செய்யப்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போன 4 மீனவர்களில் ஒருவரின் உடல் கடந்த மாதம் 29ஆம் தேதி தலைமன்னாரில் கரையொதுங்கியிருந்தது. அடையாளம் காண முடியாதவாறு உருக்குலைந்து காணப்பட்ட இந்த உடலின் இடது கையில் குத்தப்பட்டிருந்த பச்சையை அடிப்படையாக கொண்டு அது ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவரான ஷாகிர் ஹுசைன் என்பவருடையது என அடையாளம் காணப்பட்டது. இதனை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர் ஷாகிர் ஹுசைனின் உடலை மன்னாரிலேயே அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்க சமாசம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திடம் கோரிக்கை விடுத்தது. இந்திய துணை தூதரகத்தின் அனுமதியுடன் ஷாகிர் ஹுசைனின் உடல் மன்னார் உப்புக்குளம் முஸ்லிம் மையவாடியில் இன்று அடக்கம் செய்யப்பட்டது. கிளிநொச்சி உதயநகர் பகுதியில் உள்ள ரயில் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று பிற்பகல் 2 மணியளவில் ரயில் கடவையை கடப்பதற்கு முற்பட்ட போது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ரயிலில் இந்த நபர் மோதி விபத்துக்குள்ளானார். விபத்தில் 55 வயதான உதயநகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழக அகதி முகாம்களில் தங்கியிருந்த 23 இலங்கையர்கள் இன்று நாடு திரும்பினர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகள் அலுவலகத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு, சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு,
புனர்வாழ்வளிப்பு மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் வழிகாட்டலுடன் அகதிகள் நாடு திரும்பியுள்ளனர். நாட்டை வந்தடையும் அகதிகளுக்கு அரசினூடாக அனைத்து வசதிகளும் பெற்றுக் கொடுக்கப்படும் என அந்த அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை 5600 அகதிகள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் மேலும் 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்தியாவில் தங்கியுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு மற்றும் மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சு குறிப்பிட்டது. 90ஆம் ஆண்டு தலைமன்னாரிலிருந்து அகதிகளா தமிழ்நாடு சென்றோம். மண்டபத்திலிருந்து திண்டுக்கலுக்கு எங்களை கொண்டு அங்க வச்சாங்க. அங்க இருந்து இப்ப நாங்க 26 வருஷம் அங்க இருந்திருக்கிறோம். நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். 25 வருஷமா அங்கதான் இருந்தேன். பிறந்தது இங்க, ஆனா படிச்சது வளர்ந்ததுலாம் அங்கதான். சரி, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வரேன். இங்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த தகவலோடு நியூஸ் 15 8 மணிக்கு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம்.